ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி, தக்காளி குழம்பு. காலையில் சாப்பிட்டு அண்ணா ஊர் வரந்தாங்க. அப்புறம் சரி அவங்க வரக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நானும் ஒரு வேலையை செஞ்சுட்டு பார்க்குறேன். அவங்க இன்னும் வரல. நேற்றுக்கே ஃபோனில் பாப்பான்ட்டு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் வர அத்தை ஊருக்கு அப்படின்னு சொன்னால், அதனால் கோயிலுக்கு போயிட்டு தான் வருவாங்க போல ஆஞ்சநேயர் கோயிலுக்கு. அதனால் இன்னும் வரல. அவங்க வரல, எல்லா வேலையும் முடிஞ்சு லஞ்சுக்கு சாப்பாடு மட்டும் சேர்க்கணும். சரி, பிஸ்கட் சாப்பிட்டு வாய் வேறு அம்மா கூட முட்டை கொடு, நல்லா கொடு, முட்டை கொடு. அண்ணா வீடு வந்துட்டாங்க. அண்ணா வந்து அண்ணி பாப்பா தம்பி விட்டுட்டு கடைக்கு கிளம்பிட்டான். வந்து சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுட்டு பருப்பு போட்டு விட்டுருக்குறேன், வெந்துட்டுக்குது. இன்றைக்கி வந்து அண்ணாவோட பர்த்டே. நானும் மறந்துட்டேன், அதுக்காக தான் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் கிளம்புன உடனே பாப்பா வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டாலாமா, அதனால் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு கோயிலுக்கு போகல வந்துட்டாங்க. பருப்பு வெந்துருச்சு. சரி, பருப்பில் ஒரு காய்கறி கடையில் வாங்கிட்டு வாங்க அவங்க அப்பா சொன்னால் அவங்க அப்பா போக மாட்டேன்ட்டார். இந்த ஈக்ஸத்தை நம்ம செடியிலே காய்ச்சிருக்குது வாமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் கத்திரிக்காய் 4-5 கத்திரிக்காய் காய்ச்சிருந்துச்சி. சாம்பார் காய்ச்சி உருளைக்கிழங்கு இருந்துச்சு, அதனால கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சாம்பார் வச்சுக்கலாம். வீட்டில் இந்த மாதிரி பச்சை மிளகாய் செடி கத்திரிக்காய் செடியெலாம் வச்சுருக்குது ஒவ்வொரு நேரத்தில் நல்லா உதவுது. அப்புறம் ஊர்லேயே அண்ணா பர்த்டேக்கு கேசரி செஞ்சுருந்தாங்க, கொண்டு வந்தாங்க. அதுவும் சாப்பிட்டு சமையல் வேலையை ஆரம்பித்தாச்சு. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சாம்பார் ரெடி ஆகியாச்சு. அப்படியே ரசமும் வச்சுட்டேன். பொரியல் வைக்கல, ஏன்னா காலையில் இட்லிக்கு வச்ச தக்காளி குழம்பு இருந்துச்சா, அதனால போகுதுன்ட்டு விட்டேன். அப்புறம் சரி வெளியே போனேன். ஹஸ்பண்ட் காய்கறி எல்லாம் கொண்டு வந்தார். தூங்கிட்டு இருந்தவர் என்னடா காய்கறி கொண்டு வரான்னு பார்த்தா அவங்க அப்பா வாங்கிட்டு வந்திருந்தார். கரெக்டான நேரத்தில் ரசத்துக்கு கொத்தமல்லி தழை வந்துருச்சு. அப்போ தான் ரசத்தை ஊற்றி வச்சுட்டு வெளியே போனேன். கொத்தமல்லி தழை வாங்கிட்டு வந்துட்டார். வாங்கிட்டு வந்தவுடனே கொத்தமல்லி தழை 5-6 பிச்சு கழுவி ரசத்துக்குள்ளே போட்டு ஒரு தொலைவி எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டாச்சு. குழந்தைகளெல்லாம் சாப்பிட்டு எல்லாம் விளையாண்டுருந்தாங்க. மழை தூரிட்டே இருந்ததுனால வெளியே போகல, உள்ளேயே விளையாண்டுருந்தாங்க. அவனை எல்கேஜி புக்கெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து கடை வச்சு விளையாண்டுருந்தாங்க. சாயங்காலமாக வாழைக்காய் பஜ்ஜி போட்டு சாப்பிட்டு டே